வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். லைனிங் ப்ளவுஸு எப்பயும் போல் 1 இன்ச் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுருக்கேன். எப்பயும் போல் 1 இன்ச் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுருக்கேன். உயரம் வந்து இங்கேருந்து வச்சுக்கோங்க. இந்த 1 இன்ச்சிலேருந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு வேறு தையலுக்கு 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டுக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு நமக்கு பிடிச்ச உள்ளக்க துணி உள்ளவங்கள அதுக்கு அப்படியே அம்புகளோட இறக்கம் இந்த ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவங்க கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டான அளவு மார்க்கு தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கழுத்தோட இறக்கம் எடுக்கணும். இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே கரெக்டாக வைங்க. வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸ் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ண பூரா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அப்புறம் ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து 2.5. அவங்க ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 1.25 இருக்குது. இப்போ 2.25 மொத்தத்துக்கு 5.25. அதே 5.25 கீழே வச்சு மார்க் பண்ணிடுங்க. இங்கே 2.5 கழுத்து இறக்கத்துக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுருங்க. மார்க் போட்டாச்சு. இப்போ வந்து செஸ்ட் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த செஸ்ட் அகலம் வந்து இந்த ஷோல்டர் இந்த ஆமுக்கோளையும் இந்த மாதிரி வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேயும் அதை வந்து அப்படியே வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு கரெக்டான அளவில் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10.25 இருக்குது. அது இப்படி வச்சு பார்க்கும்போது 9.25. ஓகேங்களா? அதே 9.25 மேலே வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கணும். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ப்ளவுஸை வந்து பின்னாடி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த கட்டிங் போட்டுருக்கோம், இந்த கட் பண்ணி இந்த கட்டிங் இருக்குல்ல, ஆஃப் கரெக்டாக அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் நல்லா எடுத்து விட்டுட்டு இங்கே வச்சு பாருங்க. 7.25 இருக்குது. ஓகேங்களா? 7.25.
இந்த இலைகள் ஓகேங்களா. இப்போ அது வந்து இதில் நமக்கு வந்து மேட்ச் ஆகணும். பாடியோட சுற்றளவில் வந்து இந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வருது ஏழைகால். ஓகேங்களா. அது போக 2 இன்ச்சு அங்கிட்டு தையலுக்கு பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிடலாம். இதை வந்து ஸ்லீவ் ரவுண்ட் அவ்வளோதான் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா. இந்த ப்ளவுஸ் வந்து 4 பங்கா போடலை, அதாவது பகாகம் வந்து அகலமாகவும் முன்னாடி வந்து கம்மியாகவும் போட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ பின்னாடி வரைஞ்சாச்சு. வரைஞ்சி இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து முன்பாகம் வந்து எப்படி கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கட் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அடுத்து முன்பாட்டு வந்து எப்படி கட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸ்லீவ் கட் பண்ணுறோம். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அடித்து தான் திருப்ப போகிறோம், அதனால் 1/2 இன்ச்சு. ஓகேங்களா. வச்சாச்சு. 9 இன்ச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. கை வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க, அதனால் 9 இன்ச்சு. ஸ்லீவோட அண்டராமுக்கு வந்து 3 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கேன். ஸ்லீவ் அடிங்கைக்கு வந்து ஓகேங்களா. இப்போ வந்து வச்சுட்டு மார்க் பண்ணியாச்சு. அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அகலம் வச்சாச்சு. இப்போ உங்களோட அடிங்கை எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா. இந்த இப்படி இழுத்த கரெக்டாக இதாகலையா, அவனுக்குள்ள வச்சு தான் நம்ம அடிங்கை பார்க்க போகிறோம். அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு. 6.5 இருக்குது. அடிங்கை சுற்றளவு வந்து 6. ஆம்கோல் ரவுண்டு அது வந்து 7.25 இருந்துச்சு. இந்த கரெக்டாக 7.25 கரெக்டாக 7.25 இங்கே கரெக்டாக மேட்சாக இருக்குது. இப்போ அது ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. 7.25 கோடு போட்டாச்சு. அடுத்து அந்த 7.25 பாதி எவ்வளோ இருக்குது, 7ல் பாதி 3.25, 7.25 ஒரு 3.25 ஒரு புள்ளி. ஓகேங்களா. வச்சாச்சு. 7.25 3 ஒரு புள்ளி. ஓகேங்களா. 3 ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணியாச்சு. மேலே 1/2 இன்ச்சு வச்சாச்சு. வச்சுட்டு அதை இப்போ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இப்போ ஸ்லீவ் வந்து
இந்த அவ்வளோதான் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ அதுக்கிட்ட தையலுக்கு வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. கீழேயும் அது மாதிரி 2 இன்ச்சு வச்சு வரைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம முன்பாட் கட் பண்ணுறது தான் முக்கியம். அதில் வந்து வித்தியாசமாக போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா, அதனால் ஸ்லீவெலாம் நம்ம வந்து எப்பயும் போடலாம். ஓகேங்களா? கரெக்டான அளவில் அரைக்காத்து போட்டுருங்க. இங்கேயே ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ குடஞ்சி வெட்டுறது. இந்த மாதிரி போய் நம்ம இங்கே 1/2 இன்ச்சு இது பண்ணி வச்சுருக்கோங்களா, அதை போய் இது பண்ணி அப்படி இங்கே மேலே கொண்டு போய் முடிஞ்சிச்சு. இப்போ குடஞ்சி விட்டாச்சு. இவ்வளோ தான் குடஞ்சி விட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ முன்பாட்டு போடணும். இப்போ பேக்கை வச்சு முன்பாட்டு போடணும். வரைஞ்சிக்கலாம் எப்பயும் போல. போட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. கிராஸில் போட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கிராஸில் போட்டு நல்லா இந்த பேக்கெட்டில் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பேக்கில் போட்டு எல்லாத்தையும் வரைஞ்சி எடுத்துட்டு இதில் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் எடுத்துடாச்சு. ஓகேங்களா? எடுத்தாச்சு. எடுத்துட்டு 5.25 இன்ச்சில் அகலம் மொத்தத்துக்கு இது வந்து 2.25. ஷோல்டரோட அகலம் வந்து 2.25. மார்க் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து அவங்களுக்கு வந்து முன்பாட்டு வந்து கம்மியாக வெட்டியிருக்காங்க. அதாவது நம்ம பின்னாடி வந்து 9.25 இருக்குது. அகலம் வந்து மடித்து போட்டதில் 9.25 வந்துச்சுங்களே. 9.25னா 18, 19, 19 வரும். ஒரு சைடுக்கு வந்து 9.25 அந்த மடித்து போட்ட அளவில் இருந்துச்சு. இது வந்து 8.5 தான் இருக்குது. அப்போ 1.25 இன்ச்சு அளவு வந்து நமக்கு குறையுது. ஓகேங்களா? 8.5 இருக்குது. அப்போ 1.25 இன்ச்சு 8.5னா நம்ம இதுக்கு வந்து 9 இன்ச்சு. அப்போ 3/4 இன்ச்சு அளவு வந்து கம்மியாகுது. எட்டரை தான் இருக்குது. இந்த பாருங்கள் 8.5. ஓகேங்களா? இப்போ வந்து அதை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம வலது கை பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அப்படி இப்படி ப்ளவுஸில் போட்டுருங்க. அகலம் இதோட அகலத்தை மட்டும்தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதாவது ஸ்லீவோட ரவுண்டு இதில் மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி வச்சு முன்னாடி வந்து நமக்கு இவ்வளோதான் வரும்.
இந்த அளவு தான் வரும். ஓகேங்களா? அதாவது இதுதான் நமக்கு இந்த அளவு வந்து கம்மியாகும். அங்கிட்டு வந்து 3/4 இன்ச்சு. இப்போ வந்து முன்னாடி இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பட்டியிலேருந்து இங்கே வரைக்கும் 2.25 இருக்குது. 2.25னால் நம்ம வைக்கிறது 3.25. கிராஸ் வந்து எவ்வளோ இறக்கம் இருக்குன்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே இது பண்ணி கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10.25. அப்போ 11.25 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. ஓகே, இந்த இருக்கு இல்லையா, இங்கேருந்து கிராஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க மெயின் டாட் 2 இன்ச்சில் இருக்குது. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும், 3 இன்ச்சு. இங்கேருந்து 2 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 3.25 இருக்குது. அப்போ 3.25. இது வந்து கீழே வந்து 3.25 இருந்துச்சு. 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25. உங்கள் கிராஸ் பாருங்கள் நல்லா அகலமாக பிடிச்சிருக்காங்க. அதாவது 1.5 இன்ச்சும் ஒரு புள்ளி சேர்த்து பிடிச்சிருக்காங்க. இந்த 1.5 இன்ச்சு ஒரு புள்ளி சேர்த்து 1.25 இன்ச்சு கணக்குக்கு கம்மி, ஒரு புள்ளி கம்மியாக பிடிச்சிருக்காங்க. வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு ஒரு புள்ளி அந்த மாதிரி அங்கிட்டு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக அதை கோடு போட்டுருங்க. இதை இங்கிட்டு கோடு போட்டுருங்க. இப்போ இந்த 3/4 இன்ச்சு நமக்கு வந்து கம்மியாக வரும். அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுருங்க. இங்கேயும் கரெக்டாக 3.25 வச்சுக்கோங்க. கிராஸோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம கட் பண்ணணும், வரையணும். இது வந்து முன்னாடி தான் அவங்களுக்கு வந்து உள்வாங்கியிருக்கு, முன்னால் இல்லை, முன்னாடி தான் உள்வாங்கியிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். தெரியுதுங்களா? 4.25 இருக்குது. அப்போ இங்கே வந்து 4.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது போக தையலுக்கான 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா?
இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. பட்டியோட அகலம் எடுக்கும். பட்டி எடுக்கணும்னா பட்டியோட அகலம் பார்க்கணும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3 10.25 இருக்கு. இந்த பக்கம் இருந்து பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ 4.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக. ஓகேங்களா, வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுவும் அப்படி 3 இன்ச்சு இருக்குது. அப்போ 4 இன்ச்சு. 10.25 இருந்துச்சு பட்டியோட வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 10.25. கரெக்டாக இருக்குது. 10.25 இங்கேருந்து 4 இன்ச்சுக்கு வச்சுருந்தோம் இல்லையாங்க, 3 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அப்போ 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடுப்பு பட்டியில் வந்து இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. கீழே இடுப்பு பக்கம் 7.25 இருக்குது. 8.25 9.25 10.25. ஓகேங்களா, 10.25 வச்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக கிராஸாக போட்டுருவோம். போட்டு இப்போ பட்டி வரைஞ்சிடும். இப்படி இவ்வளோ தாங்க பட்டி. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்துட்டு முன்னாடி பக்கம் வருது, அதுக்காண்டி டக் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.